बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व नबियिना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा अल्लाहुम्मा इन्ना नस्अलुका इल्मन नाफ़िआ अल्लाहुम्मा इन्ना नऊज़ु बिका मिन इल्मिन ला यन्फ़अ. முஸ்தலஹுல் ஹதீஸ் அப்படின்ற கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது அதனுடைய உசூல்களை பற்றி இந்த கிதாபில் பார்த்துட்டு வர்றோம். அதில் ஆஹாதான ஹதீஸுகளை பி அத்திபாரி குவத்திஹி வல் ஆஃபிஹி எதை கவனித்து பிரிக்கிறாங்க? ஆஹாதான ஹதீஸை எதை கவனித்து பிரிக்கிறாங்க? அதனுடைய பலம் பலகீனத்தை கவனித்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்ன வகை? மக்பூலு மர்தூது. மக்பூலு மர்தூது. இந்த மக்பூலான ஹதீஸை 4 வகையாக பிரிக்கிறாங்க. சஹீஹுன் லிதாத்திஹி, சஹீஹுன் லிகைரிஹி, ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிகைரிஹி. அப்போ ஒரு ஹதீஸ் சஹீஹா இருக்குதா, நீங்கள் சொல்கிற ஹதீஸ் சஹீஹா அப்படின்னா என்னது? அது ஃபஸ்ட்டு வகை சஹீஹுன் லிதாத்திஹி. ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆவதற்கு 5 நிபந்தனைகள் சொன்னோம். அதனுடைய தாரீஃப் சொன்னோம். மா இத்தசல சனதுஹு பி நக்கலில் ஆதிரில் லாபித்தி அன் மிஸ்லிஹி லா முன்தஹாஹு மின் கைரு ஷுதூதின் ஒலா இல்லத்தின் அப்படின்னு என்ன செஞ்சோம்? ஒரு 5 நிபந்தனைகள் ஒரு ஹதீஸில் இருந்தால்தான் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லப்படும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து சஹீஹுடைய அதற்கு அந்த வகைக்கு கீழே சில விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். அதனுடைய ஹுக்கும் என்ன, ஒரு ஹதீஸு சஹீஹ் என்று சொன்னால் அதனுடைய முராது என்ன, ஒரு ஹதீஸு சஹீஹ் இல்லை என்றால் என்ன முராது. அதே மாதிரி அசஹுல் அசானீத் என்று ஒரு 6 சனதை நம்ம சொன்னோம். அதே மாதிரி சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுக்கப்பட்ட முதல் கிதாப் எது? புகாரி முஸ்லிம். அந்த புகாரி முஸ்லிம் 2லே எது அசஹு, அது எந்த அடிப்படையில் அசஹு என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? ஹல் இஸ்தவ் அபா இருக்கா? என்ன கேள்வி அடுத்து? ஹல் இஸ்தவ் அபா அஸ்ஸஹீஹ அவ் இல்தஸமாஹு. புகாரியும் முஸ்லீம் இமாமும் என்ன செஞ்சாங்க? புகாரியும் முஸ்லீம் இமாமும் சஹீஹான ஹதீஸுகளை, எல்லா சஹீஹான ஹதீஸையும் அவர்கள் தங்கள் கிதாபில் கொண்டு வந்து விட்டார்களா? உலகத்தில் சஹீஹான ஹதீஸுகள் எதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறதோ எல்லா சஹீஹான ஹதீஸும் அவங்க கிதாபில் வந்துருச்சா? கேள்வி என்ன? இஸ்தவாபானா என்ன அர்த்தம்? எல்லா ஒட்டுமொத்த சஹீஹான ஹதீஸும் எதில் வந்துருச்சா? அவங்க புகாரிலையும் முஸ்லீம்லையும் வந்துருச்சா? அவ் இல்தஸமாஹு அல்லது அவங்க சஹீஹான ஹதீஸை தங்கள் கிதாபிலே கொண்டு வருவதை லாசிமாக்கி கொண்டார்கள், ஆனால் ஒட்டுமொத்த சஹீஹான ஹதீஸும் கிதாபில் வரல. அப்படியா? எப்படி விளங்குச்சா? எல்லா சஹீஹான ஹதீஸையும் அவங்க தங்களுடைய கிதாபில் என்ன செஞ்சிட்டாங்க? 100% சஹீஹான எல்லா ஹதீஸையும் கொண்டு வந்துட்டாங்களா? அல்லது சில ஹதீஸுகள் அவங்க சஹீஹான ஹதீஸுகள் அவங்க கிதாபில் வராமலும் மற்ற கிதாபுகளில் வந்திருக்கா? ஏன்னா என்ன செய்கிறாங்க? சஹீஹான ஹதீஸ்னா எதில் மட்டும்தான் இருக்குன்னு மாதிரி விளங்கிட்டாங்க, புகாரி முஸ்லீம். இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு கிதாப் பேரை சொல்கிறோம், திருமீதியில் இருக்குங்க, இப்னு மாஜால இருக்குங்க அப்படின்னா ஏற்றுக்க மாட்டோம். புகாரி முஸ்லீமில் இருக்கா? அப்போ இது அல்லாத மற்ற கிதாபுகளில் சஹீஹான ஹதீஸ் இல்லையா? இதில் மட்டும்தான் சஹீஹான ஹதீஸா? அப்படி இதில் சஹீஹான ஹதீஸ் மட்டும் வந்துச்சுன்னா எல்லா சஹீஹான ஹதீஸும் இந்த கிதாபுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதுக்கு தான் பதில் சொல்கிறாங்க. லம் யஸ்தௌஇபிஸ் இஸ்தௌஅப யஸ்தௌஇபு லம் யஸ்தௌஇபில் புகாரி வ முஸ்லிம். புகாரி இமாமும் முஸ்லீம் இமாமும் முழுவதுமாக கொண்டு வரவில்லை. அஸ்ஸஹீஹ சஹீஹான ஹதீஸுகள் அனைத்தையும் கொண்டு வரவில்லை. ஃபீ சஹீஹிமா
தங்களுடைய கிதாபாக இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஒட்டுமொத்த சஹீஹான ஹதீஸை அவங்க என்ன செய்யல, தங்கள் கிதாபிலே கொண்டு வரவில்லை. வலல் தஸமாஹு ஃபகத் காலல் புகாரி. வலல் தஸமாஹு அந்த இபாரத் இருக்கட்டும். ஃபகத் காலல் புகாரி, புகாரி இமாம் சொல்றாங்க, புகாரி இமாமுடைய வார்த்தை பாருங்க, மா அதுகல் தூ நான் கொண்டு வரவில்லை, ஃபி கிதாபி அல் ஜாமியா. சஹீஹுல் புகாரிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, என்னுடைய கிதாபாக இருக்கக்கூடிய இந்த ஜாமி என்கிற இந்த கிதாபிலே நான் கொண்டு வரவில்லை, இல்லா மா சஹ. என்ன அர்த்தம், சஹீஹான ஹதீஸை தவிர வேற ஹதீஸுகளை இந்த கிதாபில் நான் என்ன செய்யல, கொண்டு வரல. அது மட்டும் இல்ல, வ தரக்து விட்டுவிட்டேன், மின சிஹாஹி சஹீஹான ஹதீஸுகள் பல ஹதீஸுகளை நான் விட்டுவிட்டேன். ஏன் விட்டுட்டேன், லி ஹாலி தூலி, இந்த கிதாபு நீண்டு விடுமோ, என்ன கிதாபு நீண்டு விடுமோ. அப்படி அவங்க எழுதி எத்தனை பார்ட் வந்துருச்சு, 2 பாகம் வந்துருச்சு, இவ்வளவு பெருசு இருக்கு. அப்படி அவங்க என்ன செஞ்சு விட்டு என்ன செஞ்சிருச்சு, எத்தனை 7 மொத்தம் எத்தனை ஹதீஸ் இருக்கு புகாரில, அதெல்லாம் பின்னாடி வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, புகாரி இமாமுடைய கருத்து என்னது, வாசிங்க. மா அதுகல் தூ ஃபி கிதாபி அல் ஜாமி இல்லா மா சஹ, சஹீஹானவற்றை தவிர வேற எந்த ஹதீஸையும் என் கிதாபில் நான் கொண்டு வரல. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், வ தரக்து மின சிஹாஹி லி ஹாலி தூலி, கிதாப் அதாவது நீண்டு விடுமோ, கிதாப் என்ன செஞ்சிரும், நீண்டு விடுமோ என்பது காரணமாக சஹீஹான பல ஹதீஸுகளை நான் விட்டு விட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, புகாரி இமாமுடைய இந்த வார்த்தையின் மூலமாக புகாரி பல சஹீஹான ஹதீஸுகள் புகாரியில எழுதப்படாம புகாரி இமாம் விட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹீஹான ஹதீஸ் புகாரி அல்லாத மற்ற கிதாபுகள்ல வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. சரி, அடுத்து கால முஸ்லிம். முஸ்லிம் இமாம் சொல்றாங்க, லைஸ குல்லு ஷைஇன் இன்தி சஹீஹுன் வலாத்துஹு ஹாவுனா. லைஸ குல்லு ஷைஇன் இன்தி சஹீஹுன், சஹீஹ் என்று இருக்கின்ற அனைத்தையும் வலாத்து ஹாவுனா, இதோ இந்த கிதாபிலே நான் வைக்கவில்லை, இந்த கிதாபிலே நான் வைக்கவில்லை. சஹீஹ் என்று இருக்கின்ற அனைத்தையும் இந்த கிதாபில நான் என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை. இன்னமா வலாத்து, நான் வைத்ததெல்லாம் மா அஜ்மாவு அலைஹி, அப்ப இன்னமா வதாத்து, நான் இந்த கிதாபில வைத்திருப்பதெல்லாம் எப்படிப்பட்ட ஹதீஸ் மட்டும்தான், மா அஜ்மாவு அலைஹி, எந்த நிபந்தனையின் மீது அது ஒன்று, மா உஜ்மியு அலைஹி, எந்த நிபந்தனைகளின் மீது அந்த ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீஸுகளை மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன். இப்ப எனக்கென்று சஹீஹுக்கென்று சில நிபந்தனைகளை நான் வச்சிருந்தேன். அந்த நிபந்தனைகள்ல எந்த ஹதீஸ் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீஸை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். மற்றபடி என்ன சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லைஸ குல்லு ஷைஇன் இன்தி சஹீஹுன் வலாத்து ஹாவுனா, எல்லா சஹீஹான என்னிடத்திலே சஹீஹ் என்று இருந்த எல்லா ஹதீஸையும் நான் என்ன செய்யல, இதுல கொண்டு வரல. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, பல சஹீஹான ஹதீஸுகள் இதுல எழுதப்படாமலும் விடப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேள்வி வருது, அப்ப இந்த கேள்விக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம், புகாரி இமாமும் முஸ்லீம் இமாமும் என்ன செய்யல, எல்லா சஹீஹான ஹதீஸையும் கொண்டு வரல. அவங்க ஒரு குறிப்பிட்ட சஹீஹான ஹதீஸை மட்டும்தான் தங்க கிதாபுல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது போக எத்தனையோ லட்சக்கணக்கான சஹீஹ் ஹதீஸ்கள் அதுல எழுதப்படாமலும் விடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து என்ன கேள்வி வருது, சரி
இதில் இல்லாத எவ்வளோ சஹீஹான ஹதீஸு விடப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சமா அதிகமா? ஹல், அடுத்த கேள்வி பாருங்க, ஹல் ஃபாத்தஹுமா ஷையுன் கசீருன். அந்த புகாரி முஸ்லிம் இமாம் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரையும் தவறிப்போன ஹதீஸுகள் அது கசீரா கலீலா மின சஹீஹ். புகாரி முஸ்லிம் இமாமை தவறிப்போன சஹீஹான ஹதீஸுகள் குறைவான ஹதீஸுகளா அதிகமான ஹதீஸுகளா? எவ்வளவு ஹதீஸு என்ன செஞ்சிருக்கு இந்த கிதாப்ல வராம தவறி போயிருக்கு? அப்ப அதுக்கு சொல்றாங்க, காலல் ஹாஃபில் இப்னுல் அஹ்ரம், இப்னுல் அஹ்ரம் என்கிற இமாம் சொல்றாங்க, லம் யஃபுத்துஹுமா இல்லல் கலீல். என்ன சொல்றாங்க? யஃபுத்துஹுமா இல்லல் கலீல், குறைவான ஹதீஸை தவிர புகாரி முஸ்லீமிலே சஹீஹான ஹதீஸுகள் தவறி போகவில்லை. அப்போ புகாரி முஸ்லீமிலே எழுதப்படாத சஹீஹான ஹதீஸுகள் என்பது குறைவுதான். இது இந்த இமாமுடைய கருத்து. வ உன்கிர ஹாதா அலைஹி, இந்த கருத்தின் மீது மறுக்கப்பட்டும் இருக்கிறது. என்ன மறுக்கப்பட்டிருக்கிறது? அடுத்த ரெண்டாவது சொல்றாங்க பாருங்க, வ சஹீஹு, ஆனா சரியான கருத்து என்ன தெரியுமா? அன்னஹு ஃபாத்தஹுமா ஷையுன் கசீர். என்னது? புகாரி முஸ்லிம் இமாமை விட்டு தவறி போன சஹீஹான ஹதீஸுகள் என்னது? அதிகம். ஏன் அதிகம்னு சொல்றாங்க தெரியுமா? ஃபகது நுகீல அனில் புகாரி, புகாரி இமாமை தொட்டு ஒரு வார்த்தை ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. என்ன கருத்து? என்ன கருத்து அங்க போட்டிருக்கு பாருங்க. அன்னஹு கால, புகாரி இமாம் சொல்றாங்க, மா தரக்து மினஸ்ஸிஹாஹி அக்ஸர். என்ன சொல்றாங்க? சஹீஹான ஹதீஸுகளிலிருந்து நான் விட்ட ஒன்று, நான் விட்ட அந்த ஒன்று அக்ஸர் என்னவா இருக்கு? மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மாவுக்கு நஃபியுடைய அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? மா தரக்து மினஸ்ஸிஹாஹி அக்ஸர், சஹீஹான ஹதீஸுகளிலிருந்து நான் விட்ட ஒன்று எவ்வளவு இருக்கிறது? மிகவும் அதிகமாக இருக்கிறது. அது புகாரி இமாமே சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க? வகால, மேலும் சொல்றாங்க, அஹ்ஃபலு, நான் மனனம் செய்திருக்கிறேன், மியத்த அல்ஃப ஹதீஸின் சஹீஹின். எத்தனை ஹதீஸு? மியத்த அல்ஃப், 1,00,000 சஹீஹான ஹதீஸை நான் மனனம் செய்திருக்கிறேன். வ மியத்தை அல்ஃப ஹதீஸின் கைர சஹீஹின், 2,00,000 சஹீஹ் இல்லாத ஹதீஸை நான் மனனம் செய்திருக்கிறேன். 1,00,000 சஹீஹான ஹதீஸு, 2,00,000 சஹீஹா இல்லாத ஹதீஸு. ஆனா புகாரியில எழுதப்பட்ட ஹதீஸுகள்னு பார்த்தா 7,275 ஹதீஸ் தான் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை ஹதீஸு? 7,275 ஹதீஸ். அதுவும் சில ஹதீஸுகள் திரும்பி திரும்பி வருது. திரும்பி திரும்பி வராமன் கரெக்டா பர்ஃபெக்டா பார்த்தா வெறும் 4,000 ஹதீஸ் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா புகாரி இமாம் மனப்பாடம் பண்ண சஹீஹான ஹதீஸ் எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1,00,000 சஹீஹான ஹதீஸ் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன்றாங்க. ஆனா கிதாபுல தக்ரார் இல்லாம பார்த்தா வெறும் 4,000 சஹீஹான ஹதீஸ் தான் வந்திருக்கு. அப்ப எத்தனை ஆயிரம் ஹதீஸுகள் கிதாப்ல அவங்க கொண்டு வரல? 96,000 சஹீஹான ஹதீஸுகளை அவங்க எழுதாம விட்டுருக்காங்க. விளங்குச்சா? அப்ப அந்த புகாரி இமாமுடைய கருத்து பாருங்க, ரெண்டு கருத்து என்ன வாசிங்க? மா தரக்து மினஸ்ஸிஹாஹி அக்ஸர், சஹீஹான ஹதீஸுகளிலே நான் விட்டவைகள் அக்ஸர், மிகவும் அதிகமானது. வகால, மேலும் புகாரி இமாம் என்ன சொல்றாங்க? அஹ்ஃபலு மியத அல்ஃப ஹதீஸின் சஹீஹின் வ மியத்தை அல்ஃப ஹதீஸின் கைர சஹீஹ், 1,00,000 சஹீஹான ஹதீஸையும் 2,00,000 சஹீஹ் இல்லாத ஹதீஸையும் நான் மனனம் செய்திருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன கேள்வி வருது? கம் இத்தத்தல் அஹாதீசி ஃபி குல்லி மின்ஹுமா, புகாரி முஸ்லிமிலே இருக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய எண்ணிக்கை தான் என்ன? எவ்வளோ இருக்கு? அல் புகாரி, புகாரி கிதாப் இருக்கு, சஹீஹுல் புகாரி, ஜும்லத்து மாஃபீஹி எத்தனை போட்டிருக்கு பாருங்க? 7,000 வ மியதானி வ 75 ஹதீஸ பில் முகர்ரரதி. சில ஹதீஸ் திரும்பி திரும்பி வரும். இப்போ ஒரே ஹதீஸ் பல பாபுக்கு ஷூட் ஆகும். அப்போ அந்த பாபு வரும்போது அந்த ஹதீஸை கொண்டு வந்துருவாங்க.
இன்னொரு பாபு தலைப்பு வரும்போது அதுலேயும் அந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. இப்படி தக்கரார் திரும்பி திரும்பி வர்றதை கவனிச்சு பார்த்தா எத்தனை வருது? சபாத் ஆலாஃப்னா எத்தனை? 7000. மீயத்தான்னா அப்போ 7200. ஹம்சத்து சபான்னா அப்போ எத்தனை? 7200. ஹதீஸு எப்படிப்பட்ட ஹதீஸு? பில் முகர்ரரா, திரும்பி திரும்பி சில ஹதீஸ் வருது. சரி, ஒபி ஹதுஃபில் முகர்ரரதி, தக்ரீரை ஹதுஃப் செய்துவிட்டு திரும்பி திரும்பி வர்றதெல்லாம் ஹதுஃப் செஞ்சுட்டு போக்கிட்டு பர்ஃபெக்டா எத்தனை ஹதீஸ் இருக்குன்னு கணக்கு பண்ணா வெறும் எத்தனை தான் இருக்குது? 4000 தான் இருக்கு. முஸ்லீம்ல எத்தனை இருக்கு பாருங்க. ஜும்லத்து மாஃபிஹி இஸ்னா அஷர அல்ஃபம் பில் முகர்ரரா. எத்தனை ஹதீஸ் இருக்கான்? இஸ்னா அஷர அல்ஃப்னா 12000 ஹதீஸ் தக்ராரோட இருக்கு. சில ஹதீஸ் என்னவா இருக்கு? திரும்பி திரும்பி வருது. இப்போ ஒரே ஹதீஸ் பல தலைப்புக்கு சூட் ஆகுது. முஸ்லீம் இமாம் என்ன செய்யறாங்க? அந்த தலைப்பு வரும்போது அந்த ஹதீஸை கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு தலைப்புக்கு சூட் ஆகும் போது அந்த தலைப்புக்கு அப்ப என்ன ஆயிருது? ஒரே ஹதீஸ் 2 தடவை வந்துருது. இப்படி கவனிச்சு பார்த்தா 12000 ஹதீஸ் எதுல இருக்குது? முஸ்லீம்ல. சரி, தக்ரார் இல்லாம பார்த்தா வபி ஹதிஃபில் முகர்ரரதி அர்பாத்த நஹவ அர்பாத்த ஆலாஃப். முஸ்லீம்ல எத்தனை ஆயிரம் ஹதீஸ் இருக்குது தக்ரார் இல்லாம பார்த்தா? அப்ப எத்தனையோ சஹீஹான ஹதீஸ்கள் எழுதப்படாமல் விடப்பட்டு இருக்கிறது. இப்ப அடுத்து என்ன கேள்வி வருது? சரி, புகாரி முஸ்லிம் இமாம் கொண்டு வராத எத்தனையோ 1000 சஹீஹான ஹதீஸ்கள் கிதாபுல வரலன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எப்படி எந்த கிதாபுல அங்க பாக்குறது? அப்படி கேள்வி வருதுல்ல. அடுத்து அதான் சொல்றாங்க, ஐன நஜிது, நாம் எங்கே பெற வேண்டும், பெற முடியும், பக்கியத்தில் அஹாதீசி சஹீஹத்தி அல்லத்தி ஃபாத்தத்தில் புகாரி வ முஸ்லிம், புகாரி முஸ்லீமை தப்பி போன சஹீஹான மீதமுள்ள சஹீஹான ஹதீஸை எங்கு பெற்றுக்கொள்வது? சந்தையில் பெற்றுக்கொள்வதா? எந்த கிதாபில் பெற்றுக்கொள்வது? சொல்றாங்க பாருங்க, நஜிதுஹா, நாம் பெற்றுக்கொள்வோம், ஃபில் குதுபில் முஅத்தமதத்தில் மஷ்ஹூரத்தி. மஷ்ஹூரத்னா என்னது? பிரபலியமான. முஅத்தமதத்னா ஊன்றுகோல் பிடிக்கப்பட்ட, மக்களிடத்திலே இமாம்களிடத்திலே ஊன்றுகோல் பிடிக்கப்பட்ட ஃபேமஸான கிதாபிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன கிதாப்? உதாரணமா சஹீஹ் இப்னு ஹுஸைமா. என்ன கிதாப் பேரு? சஹீஹ் இப்னு ஹுஸைமான் பேரு. வ சஹீஹ் இப்னு ஹிப்பான் இருக்கு, நம்ம லைப்ரரியில சஹீஹ் இப்னு ஹிப்பான் இருக்கு. வ முஸ்ததரக்குல் ஹாக்கிம். யாரு? சஹீஹ் இப்னு ஹிப்பான். என்னது? முஸ்ததரக்குல் ஹாக்கிம். அடுத்து பாருங்க, அஸ்ஸுனனுல் அர்பான் இருக்கா? அஸ்ஸுனனுல் அர்பானா என்ன? என்னென்ன? இப்னு திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸாயி. இந்த 4க்கு என்ன சொல்லுவாங்க? ஏன் சுனன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ் கிதாப்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஹ் அடிப்படையில் தலைப்பு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தஹாரத்து, தஹாரத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அடுத்து கிதாபு சலாத்து, சலாத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அடுத்து என்னது? சலாத்துக்கு அடுத்து என்ன கொண்டு வருவாங்க? சௌமு, சௌமு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இப்படி ஃபிக்குடைய பாப் அடிப்படையிலே ஒரு கிதாபிலே தலைப்பிடப்பட்டிருந்தால் அந்த கிதாபுக்கு என்ன பேரு? அப்ப புகாரி முஸ்லிமிலே பெறப்படாத எத்தனையோ சஹீஹான ஹதீஸ் எதுல இருக்குது? சுனல் அர்பால இருக்கு. அடுத்து சுனனு தாரகுத்னி. என்ன கிதாப் பேரு? தாரகுத்னி. அடுத்து இன்னொன்னு பைஹகி. ஓகேவா? ஓ கைரிஹா. இது எல்லாமே இன்னும் ஏகப்பட்ட சஹீஹான ஹதீஸ்கள் மற்ற மற்ற கிதாபுகள்ல இருக்குது. இப்போ என்னென்ன தலைப்பு பார்த்துருக்கோம் பாரு. சஹீஹுடைய தாரீஃபு, அதற்கடுத்து அதனுடைய நிபந்தனைகள், அதனுடைய ஹுக்குமுக்கு அடுத்து என்னென்ன கேள்வி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ஹாதா ஹதீசுன் சஹீஹுன், ஹாதா ஹதீசுன் கைர சஹீஹ் அப்படின்னா என்ன? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு ஹதீஸை அஸஹுல் அசானீத் என்று குறிப்பாக சொல்லப்படுமா? அப்படி சொல்வதாக இருந்தால் இமாம்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் அஸஹுல் அசானீத் எது இருந்துச்சுன்னு ஒரு 6 சனது சொன்னோம். 2 கேள்வி.
மூணாவது கேள்வி என்னது? மாஹுவ அவ்வளு முசன்னஃபின் ஃபி சஹீஹில் முஜர்ரத், சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொகுக்கப்பட்ட முதல் கிதாப் எது அப்படின்னு பார்த்தோம். சரி, அது ரெண்டுல புகாரி முஸ்லீம் என்று சொல்லப்பட்டா அந்த ரெண்டுல எது அசஹுன்னு கேட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டாங்க இன்னைக்கு பார்த்ததுல? சரி, அப்போ புகாரி முஸ்லீமுமே உலகத்தில் இருக்கிற எல்லா சஹீஹான ஹதீஸையும் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா எவ்வளவு சஹீஹான ஹதீஸ் கொண்டு வரப்படலை, அது கொஞ்சமா அதிகமா? அப்போ புகாரியுடைய அந்த ஹதீஸும் முஸ்லீம் ஹதீஸுடைய எண்ணிக்கை தான் என்ன? சரி, இந்த ரெண்டு கிதாபில் பெறப்படாத சஹீஹான ஹதீஸுகள் வேற என்னென்ன கிதாபுகளில் பெறப்படும் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்போ பார்த்துருக்கோம். அப்படிதானே? சஹீஹுல் லிதாத்திஹி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஹசன், ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிதாத்திஹி. அப்போ மக்பூலான ஹதீஸ் 4 வகைப்படும். சஹீஹுன் லிதாத்திஹி, சஹீஹுன் லிகைரிஹி, ஹசனுன் லிதாத்திஹி, ஹசனுன் லிகைரிஹி. இப்போ அதில் சஹீஹுன் லிதாத்திஹி பார்த்தாச்சு. என்ன தாரீஃப் சொல்லுங்க பார்க்கலாம். சஹீஹுல் லிதாத்திஹியுடைய 5 நிபந்தனை என்ன? அதாலத்து ருவாத்து, அதமு ஷுதூது, அதமுல் இல்லத். இப்போ ஹசன் என்றால் தாரீஃபுஹு இருக்கா? அதனுடைய தாரீஃப் லுகத்தில் ஹுவ சிஃபத்துன் முஷப்பஹத்துன். அது என்னது? சிஃபத்தே முஷப்பஹாது. மினல் ஹுஸ்ன், எதிலிருந்து எடுக்கப்பட்ட சிஃபத்தே முஷப்பஹா? ஹுஸ்ன் என்கிற மஸ்தரிலிருந்து எடுக்கப்பட்ட சிஃபத்தே முஷப்பஹா. என்ன அர்த்தம்? ஹசன் என்றால் பி மானல் ஜமால், அழகுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அழகு. இப்போ அதனுடைய தாரீஃப் பாருங்க, நிறைய தாரீஃப் கொடுத்துருக்காங்க, இதில் கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் 4வது தாரீஃபுல் முக்தார்னு போட்டிருக்கு பாருங்க, இருக்கா? தேர்ந்தெடுக்கப்பட்ட தாரீஃப். அது என்ன தாரீஃபுல் முக்தார்? அப்ப ஹசன் லிதாத்தியான ஒரு ஹதீஸ ஹசன்னு சொல்றாங்க. ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சொன்னா என்ன அர்த்தம்? யும்கினு ஐ யுஅர்ரஃபல் ஹசனு பினாஅன் அலா மா அர்ரஃபஹு பிஹி இப்னு ஹஜர் பீமா எலி. யாருடைய தாரீஃப் சொல்றாங்க? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாரீஃப் சொல்றாங்க. என்ன தாரீஃப்? ஹுவ, அது மா இத்தசல சனதுஹு. என்னது? என்ன அர்த்தம்? எந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்வரிசை சேர்ந்து இருக்கிறதோ, எந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம்? சனதுல எந்த விடுபடுதலும் இல்லை. எந்த அறிவிப்பாளர் எவருடைய எந்த ஹதீஸுடைய சனது இத்திசாலாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ ஒன்று எப்படி இத்திசாலா இருக்கு? பி நக்லில் அதுலி, நீதமான அறிவிப்பாளர்கள் அறிவிப்பதை கொண்டு. நீதமான அல்லது எப்படிப்பட்ட நீதமான அறிவிப்பாளர் என்றால் ஹஃப லபுத்துஹு. நம்ம சொன்னோம் லபுத்துனா என்னது? அறிவிக்கும் திறன் தாமா இருக்கணும்னு சொன்னோம். ஆனா எந்த அறிவிப்பாளருடைய அந்த லபுத்து ஹஃபா இருக்கு, என்னவா இருக்கு? தாமா இல்ல, பரிபூர்ணமா இல்ல. அறிவிக்கும் திறன்ல என்ன இருக்குது? குறைபாடு இருக்கிறது. அன் மிஸ்லிஹி இலா முன்தஹா, சனதுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் எப்படி இருக்காரு? ஹஃபுல் லபுத்து, என்னவா இல்ல? அறிவிக்கும் திறன். அப்படி அறிவிக்கும் திறன் தாமாக இல்லண்டா மீன் கைரி ஷுதூதின் வலா இல்லத்தின், அந்த ஹதீஸ்ல ஷுதூதும் இல்ல இல்லத்தும் இல்ல. ஆனா எது மட்டும் பிரச்சனையா இருக்கு? அறிவிக்கும் திறன் மட்டும் தாமா இல்லாம ஹஃபா இருந்துச்சுன்னா அந்த ஹதீஸ் சஹீஹுன் லிதாத்திஹின்ற அந்தஸ்துல இருந்து எங்க இறங்கிடுவாங்க?
அப்ப சஹீஹுடைய 5 நிபந்தனை: இத்திசாலு சனது, அதாலத்து ருவாத்து, லபுத்து ருவாத்து, அதமு ஷுதூது, அதமுல் இல்லத். இந்த 5 நிபந்தனையில 3வது நிபந்தனையான அறிவிக்கும் திறன் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை ஒரு ஹதீஸிலே அது மிஸ் ஆனால், மீதி 4 நிபந்தனை கரெக்டா இருக்கு. இத்திசாலு சனது இருக்குது, அதுல இருக்கிற எல்லா அறிவிப்பாளரும் நீதமான அறிவிப்பாளர் இருக்கிறாங்க, ஷுதூத் இல்ல, இல்லத் இல்ல, ஆனா அறிவிக்கும் திறன் யாரோ ஒருத்தட்ட குறையா இருக்கு. அப்ப அந்த ஹதீஸ் என்னவாயிரும்? அஸ்லி தாத்தி ஆயிரும். விளங்குச்சா? உதாரணமா அப்துல் ரஹ்மான் சனது என்றிருந்து அப்துல் ரஹ்மான் கேட்கிறார், அப்துல் ரஹ்மான்றது யூசுப் கேட்கிறார், யூசுப்ன்றது ரஹமத்துல்லா கேட்கிறார், ரஹமத்துல்லாட்டிருந்து சாஜித் கேட்கிறார். இது ஒரு சனது. இந்த சனதுல இத்திசாலு சனது இருக்குது. ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அறிவிப்பாளத்திலிருந்து நேரடியாக கேட்டிருக்கிறார். என்றிருந்து நேரடியாக அவர் கேட்டிருக்கார், அவர்கிட்ட இருந்து அவர் கேட்டிருக்கார், அவர்கிட்ட இருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க. எல்லா அறிவிப்பாளரும் நீதமானவர்கள், முஸ்லீமா இருக்கிறாங்க, ஆக்கீலா இருக்காங்க, பாலிகா இருக்காங்க, ஃபாசிகா இல்ல, மனித ஒழுக்கத்தை முறிக்கக்கூடிய செயலை செய்யாதவளா இருக்கிறார்கள். ஓகே, 2வது டிக்கு. 3வது நிபந்தனை பார்த்தா நடுவுல யாரோ ஒரு அறிவிப்பாளர், உதாரணமா ரஹமத்துல்லான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட அறிவிக்கும் திறன்ல கொஞ்சம் குறைபாடு இருக்கு. என்ன இருக்குது? அறிவிக்கும் திறன்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, ஒரு மறதி இருக்கலாம், அல்லது அவர் கேட்டிருப்பாரு, அறிவிக்கும் போது மாத்தி அறிவிக்கிற அந்த தெரியாம அந்த ஒரு அறிவிக்கும் திறன்ல குறைபாடு இருக்கு. ஆனா ஷுதூதும் இல்லை, இல்லத்தும் இல்லை. அப்ப இந்த சனதுல இருக்கக்கூடிய ரஹமத்துல்லா என்கிற அறிவிப்பாளர்கிட்ட லபுத்து என்னவா இருக்குது? ஹஃபாக இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் என்ன தரஜால இருந்து கீழே வந்துரும்? ஹசனுல் இதாத்திஹின்னு வந்துரும். விளங்குச்சா? அப்ப வாசிங்க. மா இத்தசல சனதுஹு மின் அக்லில் அதிலில் லதி ஹஃப லபுத்துஹு அன் மிஸ்லிஹி ஷுதூதும் இல்லாமல் இல்லத்தும் இல்லாமல் ஒரு சனதுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஆதிலாக இருக்கிறார்கள், அதனுடைய சனதும் இத்திசாலாக இருக்கிறது. ஆனால் அறிவிக்கும் திறன் மட்டும் குறைபாடுள்ள ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஹதீஸிலே வந்தால் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்கிற மர்த்தபா அதுல இருந்து ஹசனுல் இதாத்தி என்ற மர்த்தபாவுக்கு வந்துரும். என்னங்கஜா? சரி சரிங்க உஸ்தாத், சஹீஹான ஹதீஸுக்கு ஹுக்கும் என்ன சொன்னோம் முன்னாடி? என்ன பாருங்க, சஹீஹுல் இதாத்தியுடைய தாரீஃபும் ஹசனுல் இதாத்தியுடைய தாரீஃபும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அங்க லபுத்து பரிபூர்ணமா இருக்கு, இங்க ஹஃபா இருக்கு. சரி, சஹீஹுடைய ஹுக்கும் என்ன? ஒரு ஹதீஸ் சஹீஹா இருந்தா அதனுடைய ஹுக்கும் என்ன? ஹுக்கும் ஹுக்கும் ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லப்பட்டா அதனுடைய ஹுக்கும் என்ன? அதை கொண்டு அமல் செய்யறது வாஜிப். அது மட்டும் இல்ல, அது எதுல கட்டுப்பட்டது? ஃபஹிய ஃபஹுவ ஹுஜ்ஜத்தும். என்ன அர்த்தம்? ஷரியத்துடைய ஆதாரங்களில் இருந்து ஒரு ஆதாரம். ஃபஹிய ஃபஹுவ ஹுஜ்ஜத்தும் மின் ஹுஜஜி ஷரஈ. அது மட்டும் இல்ல, ஒரு முஸ்லீம் அதை கொண்டு அமல் செய்வதை விட்டு விடுவது அவருக்கு ஆகாது, ஆகுமானதா? சரி, இப்ப ஒரு ஹதீஸ் ஹசன் வந்துருச்சு, என் தரஜால இருந்து இறங்கிருச்சு. இப்ப அது என்ன ஹுக்குமு போட்டிருக்கா? ஹுக்குமுஹு ஹுவ கஸ்ஸஹீஹி. அது எதை போன்றுதான்? எந்த விஷயத்துல? ஃபில் இஹ்திஜாஜி பிஹி. அதை கொண்டு ஆதாரம் எடுக்குகின்ற விஷயத்திலே, அந்த ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்குகின்ற விஷயத்திலே ஹசனான ஹதீஸ் என்பது எதை போன்றுதான்? இப்போ ஒரு ஹதீஸ் ஹசன் தரத்தில் இருக்கு, அதை கொண்டு ஆதாரம் பிடிக்கலாமா? அப்படின்னா என்ன செய்யலாம்? ஆதாரம் பிடிக்கலாம். வ இன்கான தூனஹு ஃபில் குவத்தி. குவத்துனா என்னது? அந்த சக்தியிலே, பலத்திலே. பலத்திலே அது சஹீஹை விட கீழே இருந்தாலும் சரியே. பலத்துல பார்த்தா சஹீஹுல் இதாத்தினா ஃபர்ஸ்ட். பலத்திலே அது சஹீஹை விட கீழே இருந்தாலும் சரி, ஆதாரம் பிடிக்கிற விஷயத்திலே ஹசனான ஹதீஸ் எதை போன்றுதான்? சஹீஹை போன்றுதான். வலிதாலிக, இதன் காரணமாகத்தான் இஹ்தஜ்ஜ பிஹி ஜமீஉல் ஃபுகஹா. என்ன அர்த்தம் யூசுஃப்?
அனைத்து மார்க்க சட்ட மேதைகளும் எதை கொண்டு ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள்? ஹசனான ஹதீஸை கொண்டு ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள். வஅமிலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, வஅலல் இஹ்திஜாஜி பிஹி, அதை கொண்டு ஆதாரம் பிடிக்கிற விஷயத்திலே முஅலமுல் முஹத்திஸீன வல் உசூலியீன, பெரும் பெரும் ஹதீஸ் கலை வல்லுநர்களும் அதே போன்று உசூலான இமாம்களும் அதுல தெளிவா இருந்திருக்காங்க. எதை கொண்டு ஆதாரம் பிடிச்சிருக்கிறாங்க? ஹசன்லிதான். சிலரை தவிர. என்ன சிலரை தவிர? இல்லா மன் ஷத்த மினல் முத்தஷத்திதீன், இமாம்கள்ல சில பேர் முத்தஷத்திதா இருந்தாங்க. முத்தஷத்திதுனா என்னது? ரொம்ப கடுமையானவங்க. எதுலையுமே என்ன செஞ்சிருப்பாங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னவா இருக்கும்? கடுமையா இருக்கும். அவங்களை தவிர, அப்படிப்பட்ட தனித்த சிலரை தவிர பெரும் பெரும் முஹத்திஸீன்கள் உசூலியீன்கள் எல்லாரிடத்திலேயும் சஹீஹை போன்றே எதுவும் ஆதாரம் பிடிக்கப்பட்டது, சஹீஹை போன்ற அதை கொண்டும் அமல் செய்யப்பட்டது. வகது, மேலும் திட்டமாக அதுரஜஹு பாலுல் முத்தசாஹிலீன ஃபி நௌஇ ஸஹீஹ், சில பேர் ரெண்டு விதமாக இருந்தாங்க இமாம்கள்ல முஹத்திஸீன்கள்ல. ஒரு கூட்டம் முத்தஷத்திது, இன்னொன்று பேர் முத்தசாஹில். முத்தஷத்திதுனா ரூல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்? முத்தசாஹில்னா என்ன இருக்கும்? லேசா இருக்கும். அந்த முத்தசாஹிலான சிலர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹசனை எந்த வகைக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா சஹீஹுடைய வகைன்ட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? அதரஜஹு, நுழைத்து விட்டார்கள். யார் நுழைச்சிட்டா? பாலுல் முத்தசாஹிலீன், ரொம்ப சஹலாக நடந்து கொள்ளக்கூடிய சில இமாம்கள் ஃபி நௌஇ ஸஹீஹி, ஹசனை எந்த வகைக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க? யார் மாதிரி? கல் ஹாக்கிம் வ இப்னு ஹிப்பான் வ இப்னு குஸைமா. ஆனா என்ன செஞ்சிருவாங்க? அதை அப்படி கொண்டு வந்தாலும் அதுக்கு கீழ் வகன் எதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க? சஹீஹுடைய வகையில ஹசனை கொண்டு வந்தாலும் மா கௌலிஹிம், அவர்கள் சொல்வார்கள் பி அன்னஹு தூன சஹீஹி அல் முபய்யனி அவ்வலன், முதலில் விளக்கப்பட்ட சஹீஹுக்கு இது கீழ்தான் என்று சொல்லிடுவாங்க. அதை சொல்லும் போது என்ன செஞ்சிருவாங்க? ஹசனை பத்தி, ஹசனான ஹதீஸ் அவங்க கிதாபில் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லிடுவாங்க? இதுவும் சஹீஹ் தாங்க, ஆனா முதலில் சொல்லப்பட்ட அந்த சஹீஹுக்கு அடுத்த தரஜால உள்ள சஹீஹ், ஆனா அதை என்னதான் சொல்லுவாங்க? சஹீஹ்னு வாங்க. விளங்குச்சா? சரி, இப்போ உதாரணமா ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இருக்கா ஒரு ஹதீஸ்? ஃபயாஸ் கான், யா ஃபயாஸ் இருக்கா? என்ன ஹதீஸ்? வாசிங்க. மா அக்ரஜஹு திர்மிதி, திர்மிதி இமாம் வெளியாக்கி இருக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்? கால ஹதஸனா குதைபா ஹதஸனா ஜாஃபர் இப்னு சுலைமான் அல்-லுபை அன் அபி இம்ரான் அல்-ஜூனி அன் அபி பக்கர் இப்னு அபி மூஸல் அஷ்அரி கால சமியத்து அபி பி ஹலரத்தில் அது யகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அப்வாபல் ஜன்னதி தஹ்தல் இலாலி சுயூஃபி, நிச்சயமாக சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் எதற்கு கீழே இருக்கிறது? இந்த போருடைய நேரத்தில் சொல்லி இருக்கிறாங்க, எதிரிகள் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க, சொர்க்கத்தின் வாசல்கள் வாளின் நிழலுக்கு கீழே இருக்கிறதுன்றாங்க, வாள்களின் நிழலுக்கு கீழே இருக்கிறதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில் நீ போரில் கொண்டு எதிரியை முன்னாடி ஷஹீத் ஆயிட்டன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது ரசூல்லா இப்படி சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை சொல்லும் போது ஃபஹாதல் ஹதீஸு கால் அன்ஹு திர்மிதி ஹாதா ஹதீசுன் ஹசனுன் கரீபுன். இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்றாங்க திருமிதி இமாம்? ஹசனுன்றாங்க. எப்படி ஹசனு? குல்து கான ஹாதல் ஹதீஸு ஹசனன், இந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸா இருக்கிறது? ஹசனாக இருக்கிறது. ஏன்? லி அன்ன ரிஜால இஸ்னாதிஹி அல் அர்பஅத்தி சிக்காத்துன், இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சனதில் இருக்கக்கூடிய 4 அறிவிப்பாளர்களும் என்ன சொல்றாங்க? இந்த சனதில் வரக்கூடிய 4 அறிவிப்பாளர் பேர் யார் யார் சொல்லுங்க? குதைபா,
குத்தைபா யார்ட்டிருந்து கேட்டாங்க? ஜாஃபர் இப்னு சுலைமான். அவங்க யார்ட்டிருந்து கேட்டாங்க? அபி இப்ரானுல் ஜூனி. அவங்க யார்ட்டிருந்து கேட்டாங்க? அபி முசல் அஷரி. அபிபக்கர் அவங்க தன்னுடைய தந்தை அபு முசல் அஷரிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க சஹாபி. கணக்கு சஹாபியை பத்தி என்ன கிடையாது, கணக்கு கிடையாது. அவங்க எல்லாருமே நீதமானவர்கள், அவங்கள பத்தி பஹ்ஸ் கிடையாது. அப்ப பார்த்தா 4 அறிவிப்பாளர் வர்றாங்க. 4 பேருமே எது? சிக்கத்து. ஆனா அந்த 4 பேர்ல ஜாஃபர் இப்னு சுலைமான் லுபாய் இருக்கார்ல, அவரு ஃபஇன்னஹு ஹஸனுல் ஹதீஸி, அவர் என்ன தரஜால உள்ளவர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட என்ன அறிவிக்கும் திறன்ல குறை இருக்கு. நீதமானவர் தான், அறிவிக்கும் திறன்ல குறை உள்ளவராக இருந்ததுனால இந்த ஹதீஸு நஸரல் ஹதீஸு அன் மர்த்தபத்தி ஸஹீஹி இலா மர்த்தபத்தில் ஹசன். எந்த வகையிலிருந்து எந்த மர்த்தபால எந்த மர்த்தபாக்கு போயிருச்சு? சஹீஹோட. ஏன் போச்சு? ஹசனுக்கு போயிருச்சு. விளங்குச்சா? அப்ப ஹசனான ஹதீஸ் தெரிஞ்சிட்டல.